தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. பிளாஸ்ட், பெத்தி, அப்புறம் பரிமளா அண்ட் கோ, அது இல்லாம கருப்பு, திருஷ்யம் 3 இந்த படங்கள்லாம் எவ்வளோ வசூல் நேத்து அப்படிங்கிறத பார்ப்போம். அதுவும் ஞாயித்துக்கிழமை நெறைய படங்கள் பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன படங்கிறத பார்க்கலாம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, விக்ரம் தான். விக்ரம்ல வந்து கார்த்தியோட வாய்ஸ் மட்டும் ஒரு வீட்ல இருந்து வரும். அதாவது அந்த டில்லிங்கிற கேரக்டர் அந்த எல்சியூல கனெக்ஷன்ல வரும்ல. ஸோ அந்த வீட தான் நேத்து ஃப்ரேமா வச்சிருந்தோம். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி கௌதம், அப்புறம் கண்ணன், குர்ஷித்துர் ரஹ்மான், ஜெய் ஆகாஷ் பிரபு, மிஸ்டர் மணிவண்ணன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் அப்படிங்கிற படம் நேத்து வந்து 10வது நாள் பெரிய வசூல் எடுத்திருக்கு. 9,35,00,000. டோட்டலா 45 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 45,07,00,000. உலகம் முழுக்க இந்த படம் $224 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 1 மில்லியன். அப்புறம் மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஹீமேன் படம் நேத்து 3வது நாள் இந்தியால 2,55,00,000, டோட்டலா 6,75,00,000. உலகம் முழுக்க இந்த படம் $54 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. நேத்து சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் சண்டே பெரிய நம்பர் எடுத்திருந்திருக்கணும். இந்த படத்தோட பட்ஜெட் $170 மில்லியன். பதி பத்னி அவுர் ஓதோ அப்படிங்கிற படம் நேத்து 24வது நாள் இந்தியால 38 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம், 68,78,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. நேத்து ஞாயிற்றுக்கிழமை, இந்த சனிக்கிழமை கூட ஒரு பெரிய நம்பர் இல்ல. ஸோ தெயுல் பந்து 2 அப்படிங்கிற இந்த படம் மராத்தியில நேத்து 18வது நாள் இந்தியால 3,61,00,000, டோட்டலா 70,90,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. சந்த் மேரா தில் அப்படிங்கிற ஹிந்தி படம் நேத்து 17வது நாள் இந்தியால 27 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம், 37,89,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமுமே நேத்து ஒரு பெரிய பிக்கப் இல்ல. 36 கோடி பட்ஜெட். அப்புறம் ஹை ஜவானி தோ இஷ்க் ஹோனா ஹை அப்படிங்கிற வருண் தவான் அவர்களோட படம் நேத்து 3வது நாள் இந்தியால 10,86,00,000, உலகம் முழுக்க 13,25,00,000. டோட்டலா 28,81,00,000 இந்தியாலையும், 36,40,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 95 கோடி. திருஷ்யம் 3 நேத்து 18வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, கேரளால 1,45,00,000, உலகம் முழுக்க 1,91,00,000. டோட்டலா 85 கோடியை கடந்திருக்கு கேரளால. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 38,87,00,000, ஓவர்சீஸ்ல 113,70,00,000, உலகம் முழுக்க 238,15,00,000 வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. மோலிவுட் டைம்ஸ் அப்படிங்கிற படம் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மோலிவுட் டைம்ஸ் நேத்து 3வது நாள் கேரளால 1,66,00,000, உலகம் முழுக்க 3,45,00,000, டோட்டலா 5,19,00,000 கேரளாலையும், உலகம் முழுக்க இந்த படம் 10,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. படத்தோட பட்ஜெட் 15 கோடி. அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு நேத்து 24வது நாள் தமிழ்நாட்டுல 1,63,00,000, உலகம் முழுக்க 2,08,00,000. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல 165,31,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியானா தமிழ்நாடு இல்லாம மற்ற ஸ்டேட்ஸ், அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து 77 கோடிக்கு மேல. ஓவர்சீஸ்ல 82,10,00,000, உலகம் முழுக்க 324,43,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு இந்த கருப்பு. அப்புறம் அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் நேத்து ஒரு பிளாஸ்டான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. 11வது நாள் தமிழ்நாட்டுல 2,75,00,000, ஆந்திரா தெலுங்கானால 44,00,000, கர்நாடகால 42,00,000, கேரளால 1,58,00,000. கேரளால பெரிய நம்பர் தொடர்ந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,15,00,000, உலகம் முழுக்க 6,37,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 11வது நாள் டோட்டலா 22,39,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 5,47,00,000, கர்நாடகால 3,38,00,000, கேரளால 11,21,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 29,00,000. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 11,55,00,000, உலகம் முழுக்க 54,29,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு பிளாஸ்ட். அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெத்தி நேத்து 24வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னா, ஆந்திரா தெலுங்கானால 27,85,00,000, கர்நாடகால 4,28,00,000, தமிழ்நாட்டுல 98,00,000, கேரளால 12,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5,15,00,000, ஓவர்சீஸ்ல 4,95,00,000, உலகம் முழுக்க
43,33,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 147,98,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகால 21 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல 3,52,00,000, கேரளால 45,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 16,87,00,000, ஓவர்சீஸ்ல 49 கோடி, உலகம் முழுக்க 238,91,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 350 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படம் ஆந்திரா தெலுங்கானா ஓவர்சீஸ் இதை தவிர இந்த படம் பெருசா எங்கேயாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னா, தமிழ்நாட்டுல முக்கியமா நம்ம பேசணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல 5,50 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையுமே 3,50 கோடி தான் கலெக்ஷன் வந்திருக்கு. இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. இந்த படம் இன்னும் பெரிய நம்பர் எடுக்கணும் தமிழ்நாட்டுல. நான் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை சொல்றேன். அதே மாதிரியே மற்ற ஸ்டேட்ஸ்ல கூட ரொம்ப சுமாரா தான் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா வீக் டேஸ்ல பெரிய பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு பார்ப்போம். அடுத்ததா பரிமளா அண்ட் கோ நேத்து 3வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 1,82,00,000, கர்நாடகால 26,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 16,00,000, ஓவர்சீஸ்ல 11,00,000, உலகம் முழுக்க 2,35,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு நேத்து 3வது நாள். டோட்டலா தமிழ்நாட்டுல 5,08,00,000, கர்நாடகால 67,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 46,00,000, ஓவர்சீஸ்ல 33,00,000, உலகம் முழுக்க 6,54,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. பரிமளா அண்ட் கோ இந்த 3 நாளுமே நல்ல கலெக்ஷன். அதாவது டே 1 ஒரு நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு. டே 1 டே 2 ஒரு சூப்பர் கலெக்ஷன் இருந்துச்சு. டே 2 ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகி டே 3 வந்திருக்கு. இப்ப வீக் டேஸ்ல கூட ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா இந்த படம் தமிழ்நாடை தாண்டி கர்நாடகால ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. முக்கியமா இதுல ஜெயராம் இருக்காரு. கேரளால ஒரு பெரிய ஓப்பனிங் வரும், பெரிய கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கேரளால ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் கிடைச்சது. ஏன்னா ஆல்ரெடி பெத்தியா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மோலிவுட் டைம்ஸா இருக்கட்டும், திருஷ்யம் 3 இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், ஏன் பிளாஸ்ட் ஒரு பக்கம் பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. மேபி வேர்ட் ஆஃப் மவுத்ல மறுபடியும் பிக்கப் ஆகி இன்னும் ஷோஸ் அதிகமானா இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்து ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல வசூல் பண்ண டாப் 5 இப்ப பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டுல பிளாஸ்ட் தான் முதல் இடத்துல இருக்கு. நேத்து பொறுத்தவரையும் 2,75,00,000, 2வது இடத்துல பரிமளா அண்ட் கோ 1,82,00,000, கருப்பு 1,63,00,000 தொடர்ந்து பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. பெத்தி 98,00,000, அப்சஷன் வந்து 89,00,000. இதுதான் நேத்து தமிழ்நாடோட டாப் 5. ஸோ இது இல்லாம ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, பெருசா சொல்லணும் அப்படின்னா, இந்த தமிழ் படங்கள் இப்போதைக்கு பெருசா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னா, ஒரு நல்ல கலெக்ஷன் இதுக்கு பரிமளா அண்ட் கோக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துகிட்டு இருக்கு. டே 1, டே 2, டே 3 ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் இருக்கு. பிளாஸ்ட் வந்து தமிழ்நாடை தாண்டி கேரளால ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கருப்பு கூட பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கு இது 4th வீக், நிறைய படங்கள் வந்துருச்சு, நிறைய லாங்குவேஜஸ்ல வந்துருச்சு. அப்புறம் கூட இந்த படம் தமிழ்நாட்டுல 1,50 கோடிக்கு மேல வசூல் பண்ணிட்டு இருக்குங்கிறதுலாம் உண்மையிலே பெரிய ஹிட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல லாங் ரன் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோவோட படம் அப்படின்னு நம்ம கருப்பு சொல்லலாம். ஸோ கருப்பு லைஃப் டைம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் காஷ்மோரா அப்படிங்கிற படம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த படம். ஸோ காஷ்மோரா 2016ஆம் ஆண்டு வந்து இந்த படம் வசூல் ரீதியா வெற்றியா தோல்வியாங்கிறத இப்ப பார்ப்போம். தமிழ்நாட்டுல 32,15,00,000, ஆந்திரால 13 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. கேரளால 2,80,00,000, கர்நாடகால 2,90,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 60,00,000, ஓவர்சீஸ்ல 12,75,00,000, உலகம் முழுக்க 64,30,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி, 35 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 31 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு ஆவரேஜ், தியேட்ரிக்கலா ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான் எடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க.